அனுஷா, இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு பலகாரம்லாம் ஆச்சா? பலகாரமும் இல்லை, பல ஆகாரமும் இல்லை. இன்னைக்கு விரதம் இருக்கலான்னு இருக்கேன். எதுக்கு இந்த விரதம்? விரதம் எதுக்கு இருப்பாங்க? கடவுளோட அருள் பெறதான். கடவுள் அருள் பெற நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன், கேளு. உணவு மாறிடினும் நீரில் மாற்றம் உண்டோ. நீர் போன்ற ஆதாரமான சங்கீதத்தை பாடுவதுதான் கடவுள் அருள் பெற எளிமையான வழி. சரியா சொன்னேன். இது நமக்கு எளிமையான வழி மட்டும் இல்லை, நமக்கு ரொம்ப பரிச்சயமான வழியும் கூட. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைய பின்பற்றக்கூடிய இந்த இனிமையான சங்கீத மார்க்கத்தை கேட்டு மகிழ்வோமா? திக்கெட்டும் ஒலிக்கும் எங்கள் இசையின் சத்தம் சட்டென்று நிரப்பும் உங்கள் இதயம் மொத்தம். இது எங்கள் சமர்ப்பண இசை பள்ளியின் இசை சங்கமம். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக கடவுள் வாழ்த்து. லம்போதரா ஹே அம்பாசுதா शम्भो प्रिय हरि गजानना लम्बोदरा हे अम्बासुता शम्भो प्रिय हरि गजानना वल्लभनायक हे वक्रतुण्डा वल्लिकशोधरा वरद विघ्नेशा वल्लभनायक हे वक्रतुण्डा वल्लिकशोधरा वरद विघ्नेशा शैलेन्द्रलालित सिद्धिविनायक साधुजन प्रिय सौम्य गणेशा शैलेन्द्रलालित सिद्धिविनायक साधुजन प्रिय सौम्य गणेशा प्रभो गणपते हरे सुरपते महागणपते सदा नमस्ते सदा नमस्ते सदा नमस्ते. குத்துவிளக்கு ஏற்றி இவ்விழாவை தொடங்கி வைக்குமாறு எங்கள் சிறப்பு விருந்தினர்களை கேட்டுக்கொள்கிறோம். வரவேற்புரை வழங்க எங்களது குரு திருமதி சௌமியா வாசுதேவன் அவர்களை அழைக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமக. இறையின் அருளாலும் எங்கள் குருவின் அருளாலும் இன்று சமர்ப்பண இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. கார்த்திகை திருநாளில் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். 14 ஆண்டுகள் என்று சொன்னவுடன் நம் எல்லோருக்கும் நினைவு வருவது ராமர் காட்டிற்கு சென்றது. அதேபோல் ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையில் ஏந்தி சீராட்டி
பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனே என்று யசோதையை பார்த்து பாடுகிறோம். சமர்ப்பணாவின் தவப்பயனாய் இன்று 14ஆம் ஆண்டு விழாவிற்கு தலைமை ஏற்று வருகை தந்திருக்கும் திருமதி சங்கீத கலாநிதி டாக்டர் சுதா ராகுநாதன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். மற்றும் நம் விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஹனுமந்தபுரம் புவராகவன் அவர்களையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சி சிறப்புடன் விளங்க ஒத்துழைப்பு தந்த அனைத்து மாணவ செல்வங்களின் பெற்றோர்களையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்களை அவர்களது இருக்கையில் அமருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். பஞ்சரத்ன கீர்த்தனைகளோட சிறப்பு என்னன்னு தெரியுமா? பஞ்சரத்ன கீர்த்தனைகள்னாலே சிறப்பு தானே. நீ சொல்றது சரிதான். பஞ்சரத்ன கீர்த்தனைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. முதல் கீர்த்தனை சமஸ்கிருதத்திலையும் மற்ற 4 கீர்த்தனைகள் தெலுங்கு மொழியிலையும் இயற்றப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்ட ஜெகதானந்தா கீர்த்தனையில 108 நாமாக்கள் இருக்கிற ஒரு தனி சிறப்பும் இருக்கு. இந்த சங்கீதம் என்னும் கடலின் ரத்ன கவசமான பஞ்சரத்ன கீர்த்தனைகளில் முதல் கீர்த்தனையான நாட்டை ராகத்தில் அமைந்த ஜெகதானந்தா கீர்த்தனையை தியாகராஜருக்கு சமர்ப்பிக்கிறோம்.
ஹம்சா, உனக்கு பழனி முருகன்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது? பஞ்சாமிர்தம் தான். அப்போ சபரிமலை ஐயப்பன்னா? அரவண பாயசம். அப்போ திருப்பதி? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அனுஷா. இதெல்லாம் எப்படி இனிப்பானதோ இதே மாதிரி சமர்ப்பணாவோட சின்ன குழந்தைகள் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா கடவுளையும் பற்றி இனிமையாக பாடுறதை கேட்கலாமா? குழந்தைகளில் நிறைய பேர் முதல் முறையாக மேடை ஏறுவதால் அனைவரையும் ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சபரிமலை ஐயனுக்கு நெய் அபிஷேகம்.
மகிஷாசுரனை அழித்தது கிருஷ்ணர், சூரனை சம்ஹாரம் செய்தது முருகர், ராவனை வென்றது ராமர். தீயதை அழித்து நல்லதை நிலைநாட்டுறது தான் இவர்களது குறிக்கோள். கடவுள் அவதாரமாய் வேறையா இருந்தாலும் நோக்கம் ஒன்றுதான், பிரம்மமும் ஒன்றுதான்.
நிறைவாக எங்கள் குழுவின் சமர்ப்பணம். அனுஷா, போன மாசம் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவில் போனியே, அந்த கோவிலோட சிறப்பம்சம் சொல்றியா? ஓ சொல்றேனே. ஒரு முறை தக்ஷ மன்னன் ஒரு யாகம் நடத்தினாராம். அப்போ அவர் சிவபெருமான அவமரியாதையாக பேசியதுனால தந்தையின் தவறுக்காக தன்னையே எரித்து கொண்டாளாம் சதிதேவி. சதியோட இழப்பை தாங்க முடியாத சிவபெருமான் சதியின் உடலை தூக்கி கொண்டு தாண்டவமாட ஆரம்பிச்சாராம். சிவபெருமானோட கோபத்திலிருந்து இந்த உலகத்தை காக்க விஷ்ணு பகவான் அவரோட சுதர்சன சக்கரத்தை வச்சு சதியின் உடலை பல துண்டுகளாக வெட்டினாராம். சதியோட உறுப்புகள் எங்கெல்லாம் விழுந்ததோ அங்கு பக்தர்களால புனித ஸ்தலங்கள் கட்டப்பட்டது. அப்படிப்பட்ட 18 மகா சக்தி பீடத்துல ஒன்றானது தான் சாமுண்டீஸ்வரி கோவில். இப்பொழுது சாமுண்டீஸ்வரி மேலே இயற்றப்பட்ட தருவர்ணம் பாட வருகிறோம். அதைத் தொடர்ந்து எல்லா வகையான பாடல்களை கோர்வையாக கொண்டு மாண்டு ராகத்தில் அமைந்த மெட்லி பாட வருகிறோம்.
ஞானக்குழல் போல் செவிக்கு விருந்தாக இசையும் கண்களுக்கு விருந்தாக நடனமும் கொண்டு நிறைவாக கிருஷ்ணரை பற்றி சங்கராபரணம் ராகத்தில் அமைந்த பதம் உங்களுக்காக. கிருஷ்ணா கையில்
பத்மபூஷன் சங்கீத நாடக் அகாடமி அவார்டி சங்கீத கலாநிதி டாக்டர் சுதா ரகுநாதன் அவர்கள் 3 வயதிலிருந்து சங்கீதம் கற்க ஆரம்பித்தார். இவர் டாக்டர் எம்எல் வசந்தகுமாரி அம்மா அவர்களிடம் 13 வருடம் இசை பயின்றார். 1994ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசால் கலைமாமணி விருதும், 2004ஆம் ஆண்டில் இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருதும், 2015ஆம் ஆண்டில் பத்மபூஷன் விருதும், 2013ஆம் ஆண்டில் மெட்ராஸ் மியூசிக் அகாடமியால் சங்கீத கலாநிதி பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டது. இவர்களை கௌரவிக்குமாறு எங்களது குரு திருமதி சௌமியா வாசுதேவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர் சங்கீத கலாநிதி டாக்டர் சுதா ரகுநாதன் அவர்களை எங்களது மாணவர்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் சௌமியா வாசுதேவன் அவர்கள், ஸ்ரீ பூவராகவன் அவர்கள், கோவை சசிகுமார் அவர்கள் மற்றும் அரங்கத்தில் இருக்கும் பெரியோர்கள், முக்கிய பிரமுகர்கள், பெற்றோர்கள் மற்றும் பாடிய அத்தனை பேருக்கும், குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் என்னுடைய சிரம் தார்ந்த வணக்கம். எங்கே ஆரம்பிக்கிறது, என்னத்தை சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்குது. ஒரு 2 மணி நேரம் நம்ம எல்லாரையும் ஒரு சந்தோஷத்தில் திளைக்க வச்சது தான் சொல்லணும் இந்த சங்கீதம். சமர்ப்பணம் என்ற அந்த பெயர் உண்மையாகவே சங்கீதத்திற்கு ஒரு சமர்ப்பணம் தான். நீங்கள் எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கணும் குருக்கும் மற்றும் பாடிய அத்தனை பேருக்கும். சங்கீதம்ன்றது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆர்ட் ஃபார்ம். சங்கீதத்தில் உங்களுக்கே தெரியும் எத்தனையோ ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்குது. அதில் பக்தி சங்கீதமும் கர்நாடக சங்கீதமும் கொஞ்சம் கடினமான ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். ஏன்னா அது சில கிராமட்டிக்கல் பவுண்ட்ரிஸ்க்கு கட்டுப்பட்டு இருக்குது. ஸ்ருதி, தாளம், ஸ்ருதி மாதா லயபித்தா அப்படின்னு சொல்கிறோம். பிறகு அந்த ராகங்கள், ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு, ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக், அந்த ராகத்துள்ள அந்த ஸ்வரத்துக்குள்ளே நம்ம கட்டுப்பட்டு இருக்கணுன்ற ஒரு கம்பல்ஷன் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஆதித்தாளம்னா அந்த கரெக்டாக அந்த 8 இல்லை 4 அப்படின்னு அந்த பீட் அப்படி போனோம். ரூபகம்னா 3ன்னு போனோம். ஸோ இது எல்லாமே இட் மேக்ஸ் இட் சீம் ஆஸ் இஃப் மியூசிக் இஸ் காம்ப்ளெக்ஸ். ஆனால் உண்மையாகவே நீங்கள் அந்த ஸ்பேஸ் உள்ளே வந்துட்டீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு அனுபவம், ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம், குதூகலம், இது எல்லாத்தையும் நீங்கள் அது உள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு அதனுடைய அந்த பிரமிப்பை அனுபவிக்க முடியும். இப்போ தான் சௌமியா சொல்லிகிட்டு இருந்தா, அந்த மாதிரி எல்லா குழந்தைகளுமே பெருசாக ஒரு சங்கீத பேக்ரவுண்டுன்னு கிடையாது. வீட்டில் பெரியவர்கள் சங்கீதத்தில் ஒரு விற்பனர்கள் கிடையாது. சங்கீதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத குழந்தைகள் கூட இன்றைக்கி பாடினாங்க அப்படின்னு. அதுக்கே ஒரு தனி கரகோஷம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் திருவையாறில் தியாகராஜ உற்சவத்துக்கு பஞ்சரத்ன கீர்த்திகள் பாடுறச்சே எல்லாருமே முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு வித்வான்ஸ் தான்.
எல்லாருமே எத்தனையோ 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் அப்படி சங்கீதத்தை வந்து நம்ம உயிர் மூச்சாக எடுத்துட்டு அப்படி தான் வந்து பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுறதுக்கு அந்த மண்ணில் தஞ்சாவூர் மண்ணில் உட்காடுறோம், திருவையாறு மண்ணில். அப்படியுமே அந்த கீர்த்தனையை வந்து ஒரு குரலாக இசை அமைக்கிறதுக்கு, இசை ஒலிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சிரமப்படுறோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெகதானந்த காரக்கா வந்து எவ்வளவு அழகாக தாளம் தப்பாத, ராகம் தப்பாத, அந்த பாவத்தோட உண்மையாகவே எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்காங்க, எவ்வளவு மாசத்தோட உழைப்பு இதுன்றது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து உழைப்புக்கு ஒரு பெரிய பெரிய சொல்லணும், ஓன்னு தான் சொல்லணும். ஒரு குரல் பாடுறதுக்கே கஷ்டம், இத்தனை குரலும் சேர்ந்து ஒவ்வொரு பாட்டையும், அது எவ்வளவு சிம்பிளாக இருக்கட்டும் எவ்வளவு காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், மாண்டு மெட்லியாக இருக்கட்டும் இல்லை திருப்புகழாக இருக்கட்டும் இல்லை சின்ன பசங்க பாடின அந்த நாமாவளிகளாக இருக்கட்டும், எல்லாமே என்ன அழகு, என்ன நளினம். அந்த நளினம் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து டான்ஸில் தான் பார்ப்போம், நாட்டியத்தில் தான் பார்ப்போம். இன்றைக்கி வந்து சங்கீதத்தில் கூட அந்த ஏத்த இறக்கம், அந்த குழந்தைகளோட அந்த இன்னசென்ஸ், உற்சாகம், அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒருவேளை அவங்களுடைய பேரண்ட்ஸை பார்த்துட்டு பாடினாங்களா என்னன்னு தெரியல, எல்லார் முகத்துலேயும் ஒரு பிரகாசம், நல்லா பாடணும் அப்படின்ற அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட், டெடிகேஷன், கமிட்மெண்ட் எல்லாமே என்னால் பார்க்க முடிஞ்சுது. சில வேளை நான் கச்சேரி பாடி முடிச்சப்புறம் சில பேர் என்கிட்ட வந்து கேட்பா, எப்படி சுதா 2 மணி நேரம் போயிடுச்சு, அப்படி கடகடான்னு போயிடுத்தே அப்படின்வா. இன்றைக்கி நான் அவங்க சொன்னதை உணர்ந்தேன், 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதுதான் சங்கீதத்தோட கிரேட்னஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து அந்த கிரேட்னஸை வந்து இவங்க இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் மூலமாக ரொம்ப அழகாக வந்து நமக்கு எடுத்து காட்டினாங்க சௌமியா. அதில் என்னென்ன அந்த ப்ரப்போர்ஷன், ஒவ்வொரு குரூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லேசாக ஒரு ஆரம்ப பாடத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆனவங்க, கடைசியில் சீனியர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்தந்த குரூப்புக்கு உண்டான எது வந்து அவங்களுக்கு கரெக்டாக பாட முடியுமோ, எது வந்து அவங்களுக்கு மனசுக்குள்ளே வாங்கிக்க முடியுமோ, டெலிவர் பண்ண முடியுமோ, அதை கரெக்டாக பிரித்து கொடுத்து இட் வாஸ் அன் அமேசிங் ஷோ சாமி. ஐ எம் ரியலி ரியலி இம்ப்ரெஸ்ட். பதினாலு வருஷமாக வந்து நீங்கள் இதை செஞ்சிட்ருக்கீங்க, 14 அடி எடுத்து வச்சுருக்கீங்க, இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து இதை கொண்டாடிட்டுருக்கீங்க, சங்கீதத்தோடு நீங்கள் ஒரு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறச்சே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. 23 ஓகே 23 இயர்ஸாக இந்த ஸ்கூல் நடக்கிறது, 14th இயராக இந்த ப்ரோக்ராம், அதாவது இப்படி ஒரு அரங்கத்தை எடுத்து வந்து பிரமுகர்களை அழைச்சி பேச வைக்கிறது அப்படின்றது ஃபார்மலாக செய்கிறது, இது 14வது. ஸோ ஐ கேன் இமேஜின் 23 வருஷமாக நீங்கள் வந்து எத்தனை குழந்தைகளுக்கு, எத்தனை பேருக்கு இந்த சங்கீதத்தை வந்து ஒரு உணவாக, ஒரு அவங்களுடைய வாழ்வில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பார்ட் ஆஃப் தியர் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சங்கீதம் வந்து ஒரு நீங்கள் பாடினாலும் பாடாட்டாலும் அது உங்கள் கூடயே இருக்கும். நீங்கள் நடந்து போகிறச்சே கூட முனைகிண்டு போகலாம், குளிக்கிறச்சே கூட சில பேர், நிறைய பேர் பாடுவா. தே கிளைம் டு பி பாத்ரூம் சிங்கர்ஸ், எக்ஸலண்ட் சிங்கர்ஸ். ஆனால் வெளியில் கூப்பிடுங்க வந்து பாட மாட்டா. ஸோ சங்கீதம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கர்நாடக சங்கீதம் வந்து நம்ம அஃப்கோர்ஸ் அதை வந்து நம்ம பயிற்சி எடுத்துட்டு அதுக்கு நிறைய அணையெல்லாம் கட்டி அதை வந்து பர்ஃபெக்டாக ரெண்டர் பண்ணணும்னு அதுக்கு உண்டான ஒரு டிசிப்ளின் இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும். அதை வந்து அவங்க இவ்வளோ அழகாக இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு அதுக்கு மேலே வார்த்தையில் சொல்லக்கூடிய ஒரு vocabulary இல்லைன்னு தான் நினைக்கிறேன். It's something that I experienced, and whatever I expressed today is not even 1/4 of what I experienced. I should really say that. இதுக்கு வந்து இங்கே பாடியிருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ் மட்டுமே கிடையாது, இல்லை அவங்கள ட்ரெயின் பண்ண குருஸ் மட்டுமே இல்லை, பெற்றோர்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்.
ஏன்னா நீங்கள் வந்து குழந்தைகளை அழைச்சிட்டு போய் விட்டு திருப்பி அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வேலை. நிஜமாகவே நீங்கள் ஒரு நாள் 2 நாள் செய்யலை, அதை எத்தனையோ வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க. இன்னும் நிறைய செய்யணும். இன்னும் இந்த 23 100 தொடணும். ஒரு காலத்தில் இன்னும் 100 குழந்தைகள் 500 ஆனோம், 500 வந்து 1000 ஆனோம். அது வந்து க்ரீட் கிடையாது, அது வந்து ஒரு ஆசை, ஒரு கனவு, ஒரு ட்ரீம். அது கண்டிப்பாக பலிக்கும். ஏன்னா சௌமியாட்ட வந்து நான் அந்த ஒரு டெடிக்கேஷனை பார்க்குறேன், அந்த ஒரு திருடம்னு தான் சொல்லுவோம். உனக்கு சங்கீதம் வராதுன்னு நீ நினைக்கிறியா, நான் உன் உள்ளே இருக்கிற சங்கீதத்தை நான் வரவழைக்கிறேன் அப்படின்ற ஒரு திருடம். என்னை வந்து இங்கே அழைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் சமர்ப்பணாக்கு. அதுவும் இந்த அழகான ஒரு கார்த்திகை திருநாளில் வந்து நம்ம தீபம் ஏற்றி முருகனுக்கும் சிவனுக்கும் நாம் வந்து சங்கீதத்தை வந்து அர்ப்பணிப்போம். அதை வந்து இங்கே குழந்தைகளே அர்ப்பணிச்சிட்டாங்க. நாம் எல்லாருக்கும் சேர்த்து அந்த முருகன்கிட்ட வந்து சிவன்கிட்ட வந்து வேண்டிகிட்ருக்காங்க. ஸோ எல்லார் வாழ்விலும் நிறைய பிரகாசம், நிறைய ஒளி, நிறைய ஆப்டிமிசம், நிறைய சக்ஸஸ், நிறைய பாசிட்டிவிட்டி வரணும். நாம் வந்து எப்போதுமே ஒரு விஷயத்தை எடுத்துனோன்னே அதில் இருக்கிற நெகட்டிவிட்டி தான் நமக்கு முதல்ல கண்ணுக்கு படும், காதுக்கு எட்டும், மனசுக்கும் எட்டும். ஆனால் அதை வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கிலேருந்து, இந்த நிமிஷத்துலேருந்து, இந்த நொடியிலேருந்து நாம் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம், ஒருத்தரை பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை, நல்ல குணாதிசயத்தை முதல்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்ணயத்தை நாம் எடுத்துக்கலாம், ஒரு ரிசால்வ் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்வு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். I mean, there is nothing that you need to complain about. இப்போ நீங்கள் யுக்ரைன்லேயோ இல்லை காசாலேயோ இல்லை வேற எங்கேயோ நீங்கள் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு நம்ம மனசு நிஜமாகவே வலிக்கிறது. ஏன்னா இப்போ கூட அந்த கோல் மைன்ஸில் வந்து மாட்டிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரே பண்ணுறோம் காலையில் வந்து இன்றைக்கி எப்படியாவது அவங்கள வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு. அப்படி நீங்கள் வந்து உங்களை சுற்றி பார்க்குறச்சு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நெருடல்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் எவ்வளோ கிராட்டிடியூடோட, அன்போட ஒரு செயல்படணும், ஒரு சந்தோஷமாக இருக்கணும். லெட்ஸ் ப்ரிப்பேர் ஆர் செல்ஸ் ஃபார் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் லவ் அண்ட் ஹாப்பினஸ். தேங்க்யூ. எங்கள் இசை நிகழ்ச்சியை கண்டு நீங்கள் வாழ்த்தியது இசையே வந்து வாழ்த்தியதாக உணர்கிறோம். எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை தந்த சிறப்பு விருந்தினர் ஹனுமந்தபுரம் ஸ்ரீ புவராகவன் அவர்கள் மிகச்சிறந்த மிருதங்க வித்வான். 40 வருடங்களாக தன் சிறப்பான இசை சேவையை தொடர்ந்து தன் மாணவர்களுக்கும் கற்றுத்தந்து ஆசிரியராகவும் செயல்பட்டு வருகிறார். அவரை வரவேற்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அவரை கௌரவிக்குமாறு எங்களது குரு திருமதி சௌமியா வாசுதேவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர் ஹனுமந்தபுரம் ஸ்ரீ புவராகவன் அவர்களை எங்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சங்கீத கலாநிதி சுதா ரங்கநாதன் மேடம் அவர்களுக்கும், சமர்ப்பண இதோட நிறுவனர் சௌமியா வாசுதேவன் அவர்களுக்கும், கோவை செழியன் சார் அவர்களுக்கும், இங்கே வந்து இந்த பசங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து என்கரேஜ் பண்ண அவங்களோட தாய் தந்தையர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வந்து என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய முயற்சி. 6லிருந்து 60 வரைன்னு சொல்கிறாப்புல, 6 வயசுலேருந்து ஆரம்பித்து 60 வயசு முடிய எல்லாரும் வந்து இந்த சங்கீதத்தில் ஈடுபடுத்தி எல்லாருக்கும் அமோகமாக சொல்லி வச்சு, அது மேடம் எல்லாம் அசாத்தியமாக பேசிட்டாங்க. சுதாராகவன் மேடம் வந்து எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். சீஃப் கெஸ்ட்டை பொறுத்த முடிய இன்றைக்கி அமைஞ்சதுங்கிறது, அவங்க வந்து ஷெட்யூலில் இன்றைக்கி மோதிரக்கை கூட்டு வாங்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல ராசியான சீஃப் கெஸ்ட்டு.
அமைஞ்சிருக்காங்க. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து இது பண்ணணும். அவங்க இன்றைக்கி வாழ்த்துறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கப்புறமா இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தில் குரு சிஷ்ய பாவங்கிறதே போயிடுது. வாத்தியார் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த அளவுக்கு காலங்கள் மோசமாக போயிட்டுருக்கு எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா குரு சிஷ்ய பாவங்கிறதே எஜுகேஷன் சிஸ்டத்தில் சுத்தமாக போயிடுது. அது இருக்கிற ஒரே இடம் சங்கீதம் ஒன்று தான் இருக்குது. ஏதோ விஜயதசமி என்றைக்காவது ஒரு 2 பேர் அப்படி பழத்தோடு வாத்தியாரை பார்க்குற சிஸ்டங்கிறது நம்ம சங்கீதத்தில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளை சங்கீதத்தில் சேர்த்ததுங்கிறது எவ்வளோ ஒஸ்திங்கிறது சொல்கிறதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன் நான். என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த சங்கீதத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தைகள் பாட அவன் படிப்புலேயும் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும் சங்கீதத்தினால. நிறைய இடத்துல ஆய்வில் சொல்கிறது தான், எந்த பசங்க சங்கீதம் கற்றுக்கிறதோ அது படிப்பில் அமோகமாக இருக்குது அப்படிங்கிறது, நல்ல மார்க் வாங்கிறது, ஸ்கூலில் நல்லா இது பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட்டு இன்னொரு சமாச்சாரம். இன்னொரு விஷயம் டிசிப்ளின். அது எல்லாத்த விட தாண்டி ஒரு இது மரியாதை பசங்களுக்கு. அந்த சங்கீதத்தில் இருந்தால் தான் அந்த மரியாதை வரும் பசங்களுக்கு, அந்த குரு சிஷ்ய பாவங்கிறது. ஏன்னா படிப்புலெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி ஆகிட்டுது கல்வி சிஸ்டம். அதனால் நீங்கள் சேர்த்தவா குழந்தைகளை இந்த இடத்துல சேர்த்தவா எல்லாம் புண்ணியம் பண்ணவா, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். பெரிய புண்ணிய சுகிருத்தம், பூர்வ ஜென்ம சுகிருத்தம் இருந்தால் தான் இந்த சங்கீதத்துலலாம் குழந்தைகளை சேர்க்க முடியும். அதுலேயும் சௌமியா மேடம் ஜெகதானந்தக்காரக்கெல்லாம் சுதா மேடம் சொல்கிறாப்பில், ஜெகதானந்தக்காரக்கெல்லாம் சாதாரண பாட்டு கிடையாது. அதெல்லாம் அதை எல்லாம் பாட வைக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப டெடிக்கேஷனாக அந்த மேடம் எல்லாரையும் தயார் பண்ணி இந்த அளவுக்கு இன்றைக்கி அமோகமாக எல்லாரையும் பாட வச்சுருக்கா. அது சாதாரண சமாச்சாரம் கிடையாது. ஒரு 100 பேரை பாட வைக்கிறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் நாங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம் அங்கே. அதனால் இந்த விழா எல்லாம் அமோகமாக இன்றைக்கி நடந்துடுத்து. அதில் சௌமியா மேளத்தோட ரொம்ப பெரிய பிரம்ம பிரயத்தனம், ரொம்ப ஒழுங்காக நடக்கணுமேனு டென்ஷனில் இருந்தாங்க அவங்க. அவ்வளோ டென்ஷன் அவங்களுக்கு. சுவாமி அனுகிரகத்தில் எல்லாம் அமோகமாக நடந்துட்டுது. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். வருஷா வருஷம் இந்த விழா இன்னும் அமோகமாக நடக்கணுங்கிறத நாங்கள் வாழ்த்துறோம். அதுக்கப்புறம் பக்கவாத்தியம் வாசித்த ஆற்காடு பாலாஜி என்னோடய சிஷ்யந்தான். இன்றைக்கி ஓஹோன்னு அந்த பசங்களுக்கு அமோகமாக வாசித்தாப்புல ஆற்காடு பாலாஜி. அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் ஃப்ளூட்டு ரமேஷ், இன்னும் நீண்ட நாளை நண்பர். அவர்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வாசித்தாப்புல இன்றைக்கி ரொம்ப அமோகமாக பசங்களுக்கு வாசி இது பண்ணார். அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். செல்வ பிரசாத் வயலின் ஃபஸ்ட் கிளாஸாக வாசித்தாப்புல குழந்தைகளுக்கு அப்படி ரொம்ப அனுசரணையாக. அதாவது குழந்தைகளுக்கு வாசிக்கும்போது அனுசரணையாக வாசிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவள் எல்லாம் வெளியில் தொழில் பண்ணுறவா இருந்தாலும் குழந்தைகளுக்கு அனுசரித்து ரொம்ப அனுசரணையாக வாசி, ஓஹோன்னு பாடுற குழந்தைங்களுக்கு ஓஹோன்னு வாசி, முன்ன பின்ன இருக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாசிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவள் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணான். நம்ம மியூசிக் காலேஜோட மாணவர் தான் அவர், கிருஷ்ணன். இன்றைக்கி ஓஹோன்னு கூட ஃபாலோ பண்ணி, பாலாஜி கூட ஃபாலோ பண்ணி பிரமாதமாக இன்றைக்கி அவர் அகாம்பனிமெண்ட் பண்ணார். இன்றைக்கி எல்லா பக்கவாத்தியம் எல்லாம் அனுகூலமாக எல்லாம் வாசித்த எல்லாருக்கும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த விழா மேலும் அமோகமாக நடந்து வருஷத்துக்கு வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்த்துக்களோட குழந்தைகள் தவறாமல் அந்த மியூசிக் கிளாஸுக்கு போய் தினமும் சாதகம் பண்ணி எல்லாம் அவாவா அமோகமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா கற்றுக்குங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தமாரி ஒரு மியூசிக் இடம், இந்தமாரி ஒரு சர்க்கிள் கிடைக்காது. அதை நல்லா நீங்கள் எல்லாம் உபயோகப்படுத்திங்க. வாத்தியாரை நல்லா உபயோகப்படுத்திங்க. எல்லோருக்கும் நமஸ்காரம். மிகச்சிறப்பாக வாழ்த்தியமைக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெற எங்களுக்கு பக்கபலமாக இருந்த கலைஞர்களை கௌரவிக்குமாறு சிறப்பு விருந்தினர்களை கேட்டுக்கொள்கிறோம். வயலின் கும்பகோணம் ஸ்ரீ ஆர் செல்வ பிரசாத் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
மிருதங்கம் ஸ்ரீ ஆர்காட் பாலாஜி அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃப்ளூட் ஸ்ரீ BN ரமேஷ் அவர்கள். பேட் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஸ்ரீ C கிருஷ்ண கொல்லாத் அவர்கள். ஆடியோ அண்ட் வீடியோ ரத்தன் மீடியா ரத்திபாலா அவர்களை கௌரவிக்குமாறு சிறப்பு விருந்தினரை கேட்டுக்கொள்கிறோம். Comparers Anusha Vaishali. நன்றியுரை வழங்க திருமதி சுஜாதா அவர்களை வரவேற்கிறேன். எங்கள் சமர்ப்பணா பள்ளி மாணவர்களின் இசை நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் பல. எங்கள் 14ஆம் ஆண்டு விழாவை பவித்திரமாக்க வருகை தந்த தலைமை விருந்தினர் சங்கீத கலாநிதி டாக்டர் சுதா ரங்கநாதன் அவர்களுக்கு எங்கள் மனம் நிறைந்த நன்றிகள் பல. மேலும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக்க வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர் ஹனுமந்தபுரம் ஸ்ரீ புவராகவன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. மாணவர்களின் இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க மிகவும் உதவிய எங்கள் பக்கவாத்திய கலைஞர்களுக்கு மிகவும் நன்றிகள். இத்தனை நேரம் வந்திருந்து எம் மாணவர்களின் இசை நிகழ்ச்சியை இனிதாக கழித்து ஒத்துழைப்பு தந்த பெற்றோர்கள் மற்றும் அனைத்து விருந்தினர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் பல. மேலும் அரங்க நிர்வாகம் மற்றும் செட் அலங்காரம், லைட், சவுண்ட், வீடியோ, ஃபோட்டோ குழுவினர் அனைவருக்கும் எங்கள் சமர்ப்பணா பள்ளியின் சார்பாக இதயம் நிறைந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜனகணமன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத மராதா திராவிட உத்கல வங்கா विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभाशिष माहे गाहे तव जय गाता जन